சின்ன வயசுலேருந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக பல ஸ்டேஜ் ஏறி பல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எல்லா ஸ்டேஜ்லேயும் ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கின ஒரு பொண்ணு இனி அவங்களால ஸ்டேஜில் காலே வைக்க முடியாத நிலைமை வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? சுதா சந்திரன் இவங்களுக்கு ஒரு நாள் நடந்த ஆக்சிடென்ட்னால அவங்க ரைட் லெக்கை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இமேஜின் பண்ணி பாருங்களே, ஒரு டான்ஸர் கிட்ட போய் நாங்கள் உங்கள் காலை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க ட்ரீம், அவங்க லைஃப், அவங்க கரியர் அண்ட் அவங்க ஸ்டேஜ் எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடும்ல. ஆனாலும் சுதா சந்திரன் சரண்டர் பண்ணல. அவங்க ஜெய்ப்பூர் ஃபுட்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் போட்டுட்டு அவங்க ப்ராக்டிஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராக்டிஸ் டைமிங் அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு, பிளட் ஸ்வெல்லிங் கூட இருந்துச்சு. ஆனாலும் அவங்க எதையும் பொருட்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அவங்க எதையும் கைவிடாமல் திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு நாள் வந்துச்சு. ஸ்டேஜில் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்காகவே ஆடியன்ஸ் எல்லாரும் டியர்ஸோட அவங்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷனே கொடுத்தாங்க. அப்போ ஹோல் இந்தியாவே ஷாக் ஆச்சு. இப்போது சுதா சந்திரன் ஒரு ஃபேமஸ் ஆக்டர், ஸ்பீக்கர் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. ஸோ உங்களோட ஆசையை எவ்வளோ நாள் தான் நீங்களும் பூட்டி வச்சுருப்பீங்க? அதை தட்டி எழுப்புங்க, அதுக்காக ஃபைட் பண்ணுங்கள் அண்ட் என்றைக்கும் அதை விட்டு கொடுக்காம இறங்கி அடிங்க.